ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லாக் பண்டில் ஒன் ஸ்பின் ட்ரிக்ல தூக்க போகிறோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்பின் ட்ரிக் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஒன் ஸ்பின் ட்ரிக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்பின் ட்ரிக் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்பின்ல எடுத்திருப்பேன், ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அது என்ன ட்ரிக் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 73 டைமண்ட் வச்சு நீ எப்படா எடுப்பேன் அப்படின்ற டாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் எனக்கு புரியுது. ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறேன். ஸோ இந்த 4 மந்த்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் மணி கிடையாது. ஸோ ஓப்பனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ப்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வீக்லி இந்த மாதிரி பை பண்ணணும், ஃப்ரீ டைமாக நான் எடுக்கணும் இப்போ நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ என்னோட பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் 3300 இருக்குது. ஸோ இந்த ஒரு பண்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 மந்த்லி போட போகிறேன். ஸோ அது மூலியமாக ஒரு 4000 டைமண்ட்டு ஸோ ஃப்ரீயாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரி ஓகே பை பண்ணால் பரவாயில்லன்ற மாதிரி எதுவும் தோணாது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி உங்களோட ஓன் மணியை யாருமே ஸ்பின் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் ஒரு ஆப்போட லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ஆப் எல்லாமே ரொம்பவே ட்ரஸ்டடான ஆப் தான் இருக்கும். எந்த ஒரு ப்ரொமோஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கேன். நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க ஆப் ஏற்றுனதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஸ்டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. உங்கள் என்ன ஸ்டேட்டோ நீங்கள் தமிழ்நாடு கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 1000 ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணால் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ 100 ரூபா கிடைக்கலாம், 20 ரூபா கிடைக்கலாம், 10 ரூபா கிடைக்கலாம். அந்த மாதிரி உங்கள் லக்கை பொறுத்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் இருக்கும். இந்த ஏன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஏனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் இருக்கும். அந்த ஸ்பின்னை பண்ணிங்க அப்படின்னா ஸோ டெய்லியுமே ஒரு ஸ்பின்னு ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா லூடோ இல்லை பரமபதம் ஸோ உள்ளே போய் ஏதாவது ஒரு கேமுக்குள்ளே போய்க்குங்க. ஸோ 2 ரூபா கேம் போடுறதா இருந்தால் போடுங்க. ஸோ 2 ரூபா வச்சு 5 ரூபா வின் பண்ணிட்டு ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வின் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறத பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா வித்ரா ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான். இந்த மாதிரி ஆப் தான் என்கிட்ட கேட்டிங்க, இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்டில் வித்ரா பண்ண அடுத்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 5 ரூபா வந்தாலும் சரி, 10 ரூபா வந்தாலும் சரி, உடனே பார்த்தீங்க அப்படின்னா 29 ஆஃபர்லாம் அதில் அசால்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லான ஆப்பு. டெய்லி ஸ்பின்னை எடுத்து ஸோ ஏதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 இல்லை 100 ரூபா அது மாதிரி டெய்லி ஸ்பின்னில் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லக்கு. ஸோ அதிலே நீங்கள் வித்ராவும் பண்ணிக்கலாம். அந்த டெய்லி ஸ்பின் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா கிடச்சிச்சா ஸோ நேராக போய் வித்ரா, அவ்வளோதான் முடிஞ்சு. கேம் விளாண்டு வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வின் பண்ணி வித்ரா பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 4 மந்த்லி போட்டிருக்கேன். 4 மந்த்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியல இந்த ஒரு ஆப்பில் பை பண்ணதுனால. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேமெண்ட்டும் காட்டிட்டேன். இந்த ஒரு ஆப்பில் தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிடம் கோடும் நான் உங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ மெயினான விஷயம் ஸோ இதில் முழுக்க நான் விளாட்ற கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லூடோ அந்த மாதிரி விளாண்டுருக்கேன், பரமபதம் அந்த மாதிரி தான் விளாண்டுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் எவ்வளோ டைமண்டில் கிடைக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ டைமண்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 4127 டைமண்ட் இருக்குது. இது ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது இந்த வீடியோ எண்ட் பண்ணும்போது எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுங்க. 200 டைமண்டுக்கு ஒரு ஸ்பின்னை போடுறேன், என்ன கிடைக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணி விட்ருக்காங்க. 10 டோக்கன் கொடுத்த மாதிரி தெரிஞ்சுது. கொடுத்துருக்கானான்னு தெரில, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் 10 கொடுத்துருக்கான். ஸோ டோட்டலாக கரெக்டாக வந்து 25 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பண்ணி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 200 தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்பின் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஒரே ஒரு ஸ்பின்னு என்ன பண்ணியிருப்பேன்றதை பாருங்களேன். அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சது என்ன பண்ணி பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கரெக்டாக க்ளோவால் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கொடுத்த மாதிரி இருந்தது. இப்போ 27 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 54 இருக்குது. கரெக்டாக டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட 54 இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது 200 கிட்ட கரெக்டாக நம்ம தேவைப்படுது. இந்த அமௌண்ட்டை சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சி நானும் இன்னொரு 200 டைமண்ட் ஸ்பின் பண்ணி விட்டேன்.
ஸோ அந்த 200 டைமண்டில் என்ன கொடுக்குறான் அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. கரீனா வந்து பார்த்தீங்கன்னா அலைய விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட என்னோட டைமண்டை வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சிட்டாங்க. 24 டோக்கன் தான் கிடச்சிருக்கு. 3200 டோக்கன் இப்போ வரையுமே நம்ம ஸ்பின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் நம்ம ஸ்பின் பண்ணியிருப்போம். ஸோ ஓகே, நம்ம கோல்ட் ராயல் வவுச்சர் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா காலி பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா அந்த 500 டைமண்ட்ன்றது 3000 டைமண்டாக ஆகாமல் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்றது தான் எனக்கு இருந்தது. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு என் டார்கெட் 2000 டைமண்ட் தாண்டக்கூடாது. அப்படியே தாண்டினாலும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வர பண்டலாம் நான் எடுக்க மாட்டேன். இசட் பண்டலோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நொரோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த பண்டலில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டோட நிறைய கொண்டு வராங்க. ஸோ அதை எடுக்கிறது தான் என்னோடய டார்கெட்டாக இருக்குது தவிர, ஸோ இந்த ஒரு பண்டில் நான் உங்களுக்காக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது தான் எடுத்து காட்டுறேன். மெயினான விஷயம் நான் பண்ணது மந்த்லி 4 மந்த்லி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ 4 மந்த்லி இன்னும் 120 நாள் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா 6500 டைமண்ட் கிட்ட வரும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் அந்த வீடியோ முடிச்சுட்டு ஒரு டைமண்ட் பாதி வச்சிருப்பேன். ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்போட லிங்க் கமெண்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இல்லை ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், கரெக்டாக தான் வளர்றேன், தோற்று போயிட்டேன் அப்படின்னா சும்மா ஒரு 5 ரூபா 6 ரூபா நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதில் ஆட் பண்ணலாம். 10 ரூபா கிட்ட ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாவை அப்படியே 100 ரூபாக்குறது உங்களோட டேலண்ட் தான். ஸோ ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை பண்ணலாம். நீங்கள் ஜெயிச்ச அமௌண்ட்டை வச்சு பண்ணுங்கள். உங்களோட ஓன் மணியை என்றைக்குமே போடாதீங்க. இதுக்கு எந்த ஒரு கம்பேரிசனும் கிடையாது. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ க்ளோவால் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா 1000 டைமண்டுக்கு க்ளோவால் ஸ்கின் கொடுத்துட்டான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 டைமண்டுக்கு தான் க்ளோவால் ஸ்கின்னே கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னை பண்ணி விட்டுறலாம், என்ன கொடுக்குறான் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 2900 டைமண்ட் கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு 10ஆவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு இது கூட கொடுக்கல, 10 வரவே இல்லை, ரொம்பவே கம்மியாக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 28 27 25 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இதில் 10 எதிர்பார்த்தேன், கொடுக்கல. ஸோ பரவாயில்ல, இன்னொரு 200 ஸ்பின்னை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 200 ஸ்பின்னை போட்டு விட்டாச்சு. கண்ணை மூடிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நானும் ஸ்பின் பண்ணிருந்தேன். டைமண்ட் அதிகமாக இருக்குன்ற தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ கரெக்டாக எவ்வளோ டைமண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்ற பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிடச்சிருந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 25, இப்போ 25 டோக்கன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் போணுச்சு அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பண்டில் எடுத்துடலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தாச்சு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எமௌண்ட்டையும் வாங்கிடலாம், இதையும் வாங்கிடலாம்னு நினச்சி பண்ணும்போது ஒரு பெரிய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த பண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னத்தில் வாங்கியிருப்பேன், ஸோ அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா என்னத்தில் வாங்கியிருப்பேன் அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ 1 ஸ்பின் ட்ரிக்கு அருமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ அது என்ன ட்ரிக் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 31 வவுச்சர் கரெக்டாக வந்து 31 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, வேறு லெவல்லே சொல்லலாம். ஸோ இன்னொரு 200 ஸ்பின்னை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 200 ஸ்பின்னை போட்டுவிட்டாச்சு. ஸோ எனக்கு இந்த பண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றத நோட் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இவ்வளோ டைமண்ட் RIP அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்றதையும் நான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டை பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி 23 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. 200 டைமண்டுக்கு 23 அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பின்னாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்துருச்சு. ஸோ 1 ஸ்பின்னாக பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஸ்பின் போட்டேன். அப்புறம் மனசு கேட்கல, ஸோ 200 ஸ்பின்னை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தடவை எடுத்துடலான்னு பார்த்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோட லாஸ்ட் ஸ்பின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 200 ஸ்பின்னை போட்டாச்சு. 2000 டைமண்ட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ தாண்டி போயிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2000 டைமண்ட் செலவாயிடுச்சு. இன்னும் எனக்கு இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 17 கடுப்பாயிடுச்சு. என்னடா 17 கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை பை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ பண்டில் பார்த்தீங்க அப்படின்னா காயின் வந்துட்டு 225 இருந்தால் நம்ம பண்டில் எடுத்துடலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 237 வச்சுருக்கேன். இந்த ஒரு பண்டிலை வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன இந்த பண்டலில் ஸ்பெஷல் அப்படின்றத பார்த்துடலாம். எஃபெக்ட்லேருந்து எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த பண்டலை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியாச்சு. ஸோ இந்த பண்டல் எஃபெக்ட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அதோட சொல்லப்போனால் அமௌண்ட்டு பக்கா மாதம் இருக்குது. ஸோ ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பின் ட்ரிக்கு வந்திருக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் அந்த 1 ஸ்பின் ட்ரிக்கு. அது என்ன ட்ரிக்கு அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டல் நான் எடுத்துட்டேன், இப்போ வந்து கிளைமும் பண்ணிட்டேன். ஸோ இந்த பண்டில் எப்படி இருக்குது அப்படின்றத போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வெள்ளை கலர் பண்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பண்டிலோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா இசட்டான்.
ஸோ டீம் இசட் பண்டில் இது. ஸோ இந்த பண்டில் அனிமி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு பண்டில் நான் எடுக்கிறது உங்களுக்காக தான் சொன்னேன். பட் அனிமியில் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் நான் புதுசாக போட்டிருக்குது, நல்லா இருக்குது. ஸோ 300 டைமண்ட் கொடுத்து அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு இது கிடச்சிரும். ஸோ அன்லாக் பண்ணிடலாம். எடுத்துட்டோம், 300 டைமண்ட் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு காஸ்டியூம் வாங்கியாச்சு, எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பண்டில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த எமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அந்த எமௌண்ட்டுக்கு எவ்வளோ இழுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ 1700 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 700 டைமண்ட் தான் வச்சுங்களேன். அந்த 87 கணக்கு எடுக்காதீங்க, ஸ்டார்டிங்கே இருந்த டைமண்ட்டு. ஸோ இப்போ ஒரு ஒன் ஸ்பின்னாக பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின் போட்டிருப்பேன். ஸோ அதில் என்ன கொடுத்துருப்பான்ற பாருங்கள், 3 இது கொடுத்துருப்பான். சரி, ஒன் ஸ்பின் பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. எவ்வளோ டார்கெட் அப்படின்னா 1500 டைமண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் ஸ்பின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ளே வந்தாச்சு. வேணால் 20 ரூபா 20 டைமண்ட் கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இந்த மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகிருந்தது. கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் மாற்றிட்டு தான் ஆடம் வச்சு தான் ஸ்பின் பண்ணியிருந்தேன். ஒன் ஸ்பின் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ஒர்க் ஆகிருந்தது. ஸோ ஒரே ஒரு ஸ்பின்னில் இந்த எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. நான் டோக்கனை வச்சு வாங்கணுமான்னு நினச்சேன். ஸோ நல்லதாக போச்சு, டோக்கனை வச்சு வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரூலும் வந்து பார்த்தீங்கன்னா கரீனா கொடுக்கல. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்டிலையும் எடுத்தாச்சு, க்ளோவால் ஸ்கின் எடுத்தாச்சு, ஸோ எமௌண்ட்டும் எடுத்தாச்சு, 3மே எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி போடணும், வீக்லி போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நோ கம்பேரிசன், நோ ப்ரொமோஷன். நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நிறைய ஆப் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். ரொம்பவே ஈஸியான ஆப்பு, இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டு. இதை விட எனக்கு பெட்டராக எந்த ஒரு ஆப்பும் சொல்ல தோணலை. ஸோ இந்த ஆப்பை இப்போதைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஆப்பாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஆனால் இந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஆப்பு. சப்போர்ட் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இதில் நான் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அவங்களே ஆஃப்லைன் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படிங்க விளாட தோணும். ஸோ அவங்க ஆஃப்லைன் போனாலே போதும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அமௌண்ட் எடுத்துடலாம் அப்படின்றனால இந்த ஒரு ஆப்பை சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பை கைஸ், இந்த வீடியோவில் தான் பை தட்டா.